என் மவளுக்கு சாம்பார் அவியல்னா தொண்டையில இறங்காது, ஒரு மாதிரி வருவா. அதான் 2 துண்டு மீன் ஃப்ரிட்ஜில் இருந்தனா மிளகு தடவி கொஞ்சம் 2 துண்டை மட்டும் அவளுக்கு மட்டும் பொரிச்சு கூட. யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னே, அந்த பழமொழி சொன்ன கதையெல்லாம் இருக்கு. எங்க பையனிக்காரி வீட்டுக்கு வரதுக்கு முன்னாடி பிரச்சனையும் இங்க அனுப்பி விட்டுட்டா போல இருக்க. அந்த பிறகு இன்னும் என்னென்ன பிரச்சனையும் உண்டு பண்ண போறாளா கடவுளே. மைனியா, எங்க அம்மா அப்படிதான் சொல்லிட்டு எடுப்பா, பேசாம இருங்க, சாம்பார் அவியல வச்சு திங்கனா திங்கேட்ட ஓடுதா. சும்மா இரி, அதுக்கப்புறம் அதை வச்சு ஒரு சண்டையை இழுத்துருவாங்க அக்கா காரி. தெரியும்ல உனக்கு அவளை பத்தி. சரி, மீன் எடுத்து நான் பொரிக்க மைனியா, நீங்க வேற வேலை இருந்தா போய் பாருங்க. 2 துண்டு மீன் தானே நான் பொரிச்சிருந்தேன், நீ புது பொண்ணு ரெஸ்ட் எடு. அது வேற பூ வைக்க வர நேரத்துல மூஞ்செல்லாம் ஒரு மாதிரி கருத்தாப்புல இருக்கும், அடுப்பிடிக்கிட்டு நின்னா. சரி மைனியா, அப்போ துணி எல்லாம் துவச்சி வச்சிருந்தேன், எல்லாத்தையும் நான் காய போடுதேன், நான் பின்னால கொண்டு. அப்ப போ. எது எப்படியா நாள் கணக்கா மாச கணக்கா வருஷ கணக்கா காத்திருந்த என் பிள்ளைக்கு கல்யாணம் சீக்கிரத்துல வந்தாச்சு. வாழப்பட்டா சுமாரி சடப்படான்ட்டு அடப்ப. இப்ப என்ன அமைதியா வந்துட்டு இருக்க? நீங்க தான் வண்டியில யாரும் முன்னால சொன்னேல அமைதியா போனோம் அமைதியா வரணும்னு, அதான் பேசாம என் போக்குல வாரேன். ஏ அப்பா, இன்னைக்காவது என் பேச்ச கேட்டு நடக்கிய. பரவாயில்ல, இந்த மனசை வீட்டுல வச்சு அந்த காஞ்சி சப்பாத்தியை போட்டதுக்கு கோவத்துல இருக்காருன்னு நினைச்சேன், மறந்துட்டாரு போல இருக்க. நல்லா அமைதியா சிரிச்ச மாதிரி தான் பேசுறாரு. சரி, இதை நம்மளும் பக்குன்னு புடிச்சுக்கணும். ஏங்க சொல்லு, காதெல்லாம் கேட்கதான் செய்யுது, சொல்லு. ஏங்க, கையில துட்டுக்கிட்டு ஏதாவது வச்சிருக்கீங்களா? ஒரு 2 பவுண்ட்ல வளையல் கலையில எடுத்துடலான்னு பாக்கேன். பைத்தியக்காரியாட்டி, 1 பவுண்டாக இன்னும் 1 ரூபா 2 ரூபா விக்கா. அதனை கேட்டேன், வேதாள முருங்கை மரம் ஏறலையேன்னு பார்த்தேன். கேட்கறதுக்குள்ள வெடுக்குன்னு நிக்காரு. இப்ப என்னத்தை கேட்டுட்டே உமர்கிட்ட இப்படி வாழுன்னு வாரேரு. பக்கத்து விட்டு பிரேமா அன்னைக்கு அச்சய திருதி அன்னைக்கு அவ மாப்பிளைய கூட்டிட்டு போய் 2 பவுண்ட்ல நெக்லஸ வாங்கி போட்டுட்டு ஒரு மாதிரி மினிக்கிட்டு தெரியுதா. அவன் நகை எடுத்து உனக்கு நெட்டி பக்குன்னு அடிக்கி அப்படி இப்படி ஒண்ணா எடுத்து வச்சாதானே நகைச்சி யாரும். வண்டியை திருப்பிட்டா வீட்டுக்கு போமா. சரி, கோவப்படாதீங்க, நேரம் போவோம் வண்டியா. நாங்கெல்லாம் சின்ன வயசா இருக்கும்போது என்ன அச்சு திருதி இருந்து ஒண்ணுமே இல்ல. இப்போ புதுசா எல்லாரும் கண்டுபிடிச்சி நகையை வாங்குவோம், அதை வாங்குவோம், இதை வாங்கணும் ஓடிட்டு தெரியுதாவோ. நகை விக்க விலையில வாங்கினாப்லதான். எப்பண்டா சுவாலி முடியுன்னு பார்த்தா வந்துகிட்டே இருக்கம்மா, ஒன்னொன்னா சொல்லிக்கிட்டே இருப்பாவம்மா. எங்கயோ ஒரு நல்ல வாசம் அடிக்க. ஆமாட்டி, யார் வீட்லயும் நல்ல மீனை போட்டு பொரிக்காவும் நினைக்கேன். நல்ல குப்பு வாசம் கும்முன்னு இருக்க. மீன் பொரிக்க வாசத்தை பார்த்த உடனே எனக்கு வயிறு வர பசிக்க ஆரம்பிச்சிட்டு. சாப்பிடுடி கொஞ்சம். வேண்டாச்சி, வீட்ல ரசம் வச்சிருக்கோம்ல, போற வீட்ல போய் சாப்பிட போறேன். மீன் மரகதக்கா வீட்ல இருந்து வாசம் வர மாதிரிலாம் இருக்கு. ஆமா, மரகதக்கா தான் மீன் பொரிக்க போல இருக்கு. இப்பதானே சாம்பார் வச்சு அவியல வச்சேன்னா அதுக்குள்ள ஏதா மீனை போட்டு பொரிச்சிட்டு இருக்க. யாரு விருந்தாள் வரன்னு தெரியலையே. கொடுமைன்னு அங்க போனா அங்க ஒரு கொடுமை திங்குன்னு ஆடிச்சான். ஐ அம்மா மீன் பொரிக்கா. அம்மா எனக்கு தானே மீன். அம்மாடி உனக்கு தான். இப்ப மெனக்கிட்டு உட்கார்ந்து பொரிச்சிட்டு இருக்கேன். அம்மா தேங்க்ஸ்மா. எப்படிடா அந்த சாம்பார் அவியல வச்சு திங்கலாம் நினைச்சிட்டு இருந்தேன். மீனை பொரிச்சு தந்த. சரி, சூடா எடுத்து போட்டு சோறு போட்டு கொண்டாரே. அப்படிங்கிற உட்கார்ந்து தின்னுட்டு இருக்கேன். கையில என்ன இருக்குன்னு பாத்தியாடி? ஏமா 2 வச்சுக்கு வீங்கிரும். உங்க அப்பன் கூட பிறந்த கப்பல் அரிசி வந்துட்டு இருக்க அங்க இருந்து மாரணி. அவளுக்காண்டிதான் அந்த மீனை பொரிச்சிட்டு கிடக்கேன். அத்தைக்குதான் அந்த சொத்தைக்குதான். மரகதக்கா இவ்வளவு நேரம் இப்படி கோவப்பட்டு இருக்கான்னு பார்த்தா இப்பதானே புரியுது. அவ மைனிக்காரி அந்த 10மா பாரா போல இருக்கு. சரி போ, சோற போட்டு சாம்பார் ஊத்தி அவியல வச்சு தின்னு. பக்கத்துல பப்படம் பொரிச்சிட்டு கையை எடுத்துக்கோ. போ. நிறையா இருக்கும்மா. அந்த வச்சுக்கா, நான் பேச மாட்டேன், கரண்டி தான் பேசும். மரகதா, என்ன 3 பேர் அணக்க கட்டாம நின்னுட்டு இருக்கியா? ஒரு வார்த்தை கூப்பிடப்படாதா முதல்ல? இப்பதான் வந்தோம், வெளியில வச்சு மீன் பொரிக்க பத்தியா? அதான் வாசம் குப்புன்னு வரத நினைச்சு எட்டி பக்கம் மீன் பொரிப்பு நடக்கு. என்னாச்சு, எது விசேஷம் உண்டுமா? மீனெல்லாம் 2வது பொரிச்சிட்டு இருக்க. என்னத்த போட்டு சொல்லட்டி, அந்த மாராணி வாராளாம். யாரு உங்க பத்மா மைனியா? ஆமா, அந்த 10 11 வருது. அத்தி மீன் குழம்பு வச்சலாச்சி. மீதி 2 மீன் இருந்துச்சு, நல்ல துண்டா இருந்துச்சு. சரி, இந்த புள்ளையில திங்குமே ஆளுக்கு ஒண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சோண்டு மிளகு தடவி வச்சேன் பாத்துக்கோங்க. இன்னைக்கு அவ வாரான்னு சொல்லி என் மாமியாரி அதை எடுத்து பொறின்னு உசுர வாங்குதா. பாவம் அந்த பிள்ளைய பத்தியலாச்சி வந்துட்டு சண்டை போட்டுட்டு போகுது. அவ வருவான்னு தெரியுங்களா? போற விதுக்கு சோறு முங்குத, பேசாம பழைய கஞ்சி போட வேண்டியதுனக்கா. ஆமா, இவளுக்கு என்ன மெனக்கிட்டு சாம்பார் அவியல் எல்லாம் வச்சிட்டு இருக்கா. இது எனக்கு எப்படி தெரியும் வாரான்னு? இவ்வளவு நேரம் வாரான்னு தெரியாது பத்துக்கா. இப்பதான் கொஞ்சம் முன்னால என் மாமியாரி ஒரு போன் வந்துச்சு. உடனே அங்க இருந்து வாராவோ அப்படின்னு செய்தி வந்தோடனே என்கிட்ட சொல்லுதா என் மாமியாரி என் மோகாரி வாரான்னு. சரி மரதான், கோவப்படாதி. அந்த 2 துண்டு மீனை தின்னுட்டு சாயந்தரம் போல ஒரு கப்பு காப்பியும் குடிச்சிட்டு போவா. ஆச்சி, திங்கதை பத்தி நான் சொல்லலாச்சி, நானே கொடுப்பேன்னு எதனாலும் செய்து எடுத்து வந்த உடனே பிரச்சனை எல்லாம் கிளப்பதுக்கு வருவா. இன்னும் என்ன பிரச்சனையை கொண்டுட்டு வர போறாளுன்னு எனக்கு அது வேற வயிற்று வேற கலக்கிட்டு இருக்கு. ஞாயிற்றுக்கிழமை பூ வேற வைக்க வராவோ. என்ன நடக்க போதோ, அதுக்குள்ள என்ன பெகலத்தை உண்டு பண்ண போறாளோ எனக்கு தெரியல. அதுதான் பயமா இருக்கு. பார்த்துக்கிடுங்க. கடவுள் மேல பாரத்தை போட்டுட்டு நீ உன் போக்குல உன் வேலையை செய்ய, எல்லாம் நல்லபடியா நடக்கும். ஆமாக்கா, நமக்கு செல்வி கல்யாணம் தானே முக்கியம். எப்படியோ அவ கல்யாணம் முடிச்சு கரையேறி போயிட்டா நமக்கு நல்லது தானே. நானும் அதுதான் நினைச்சு கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டே இருக்கேன். சரி, நல்லதே நடக்கட்டும்னா எல்லாத்துக்கும் பொறுத்து எடுத்து போயிட்டு இருக்கேன்.
ஏக்கா உன் குணத்துக்கு ஒரு குறையும் வராது. சரி நீ வேலையை பாருப்போ, நாங்க போயிட்டு வரோம்க்கா. டி வீட்டுக்கு மட்டுமா பூ வைக்கிறது இல்ல எல்லாருக்கும் நம்ம தெருல சொல்ல போறீங்களா? அது எப்படி ஆச்சு? உங்களெல்லாம் கூப்பிடாமல நம்ம தெருல எல்லாத்துக்கும் கூப்பிடணும். கூப்பிடன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஆளை விட்டுட்டு ஒரு ஆளுக்கு சொன்னோம்னா பராதி சொல்லிட்டே இருப்போம். அதனாலதான் தெருவடைக்கு எல்லாரையும் கூப்பிடணும்னு என் வீட்டுக்காரர் சொல்லியிருக்காரு, என் மாமியாரையும் சொல்லியிருக்கா. சாயந்தரமெல்லாம் வருவாச்சு. எங்க வீட்டுக்காரர் வேலைக்கு போயிட்டு வந்தோடனே 2 பேரும் சேர்ந்து எல்லார் வீட்லயும் வந்து சொல்ல வருவான். சரிடி ரொம்ப சந்தோஷம் போயிட்டு வரேன். சரியாச்சு. சரியா இடி போயிட்டாங்க. வந்துருங்க. என்ன அந்த ஆள் அந்த நேரத்துக்கு வரணும்னு இருக்காட்டியா? முந்தின நாளே வந்துருங்க டி. ஆமா நாங்க தான் இங்க சுத்தி சுத்தி வருவோம். இதுல வந்துருன்னு என்ன சொல்லு வேலை? நெடுமாரி சீக்கிரம் போ, என் மோ வேற தேடி கிடப்பாங்க என்ன. அப்பா 10 நிமிஷத்துக்குள்ள கூருக்கு என்னன்னு வலிக்கப்பா. எப்பா வீடு தூக்கணும், தொடக்கணும், ஏகப்பட்ட வேலை கிடக்கு. வீட்டெல்லாம் ஒதுங்க வைக்கணும். வந்து ½ அன் அவருக்கு மேல ஆகுது. இப்போ வருவேன் அப்ப வருவேங்கிறா, எப்போ வருவான்னு தெரியலையே. இன்னொருக்க ஃபோன் போட்டா அவ்வளவுதான், திட்டி தீத்துருவா. சரி வந்ததே வந்தாச்சு, இன்னும் ஒரு 10 மினிட்ஸ் வெயிட் பண்ணி பாப்போம். அப்படி இல்லைன்னா ஒரு போனை போட்டுற வேண்டியதான். என்ன மாயா, நான் உனக்காண்டி எவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் தெரியுமா? வரவங்க போறவங்க எல்லாம் என்ன ஒரு மாதிரி பாக்காங்க. சாரி கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, டிராஃபிக். மிஸ் யார் போன்ல? மாயா எங்க மம்மி போன் அடிக்கிறாங்க. 1 மினிட் பேசிட்டு வரட்டுமா? ஓகே சீக்கிரமா பேசிட்டு வாங்க. ஹலோ மம்மி, எப்படி இருக்கீங்க? எலே வாரிய கொண்ட அம்மிங்க மம்மிங்க என்னத்துல சொல்லுதே? நான் வேற மாயா பக்கத்துல நிக்காளன்னு சொல்லி மம்மின்னு ரொம்ப மரியாதையா சொன்னேன். எங்க அம்மா வேற நல்லா கிழிச்சு டாரா தொங்க விடுதால. ஒரு இடத்துல நிக்காம அங்க இங்க ஓடிட்டு இருக்கறாரு. ஏம்மா சொல்லுமா, சொல்லு, நல்லா இருக்கியம்மா? அம்மேன்னு ஒழுங்கா சொல்லல, மம்மிங்க அம்மிங்க என்ன தலைமை சொன்னேன்னு பயந்துட்டேன் நானும். எல மக்கா எதுக்கு தெரியுமா போன் போட்டேன்? உங்க அக்காவுக்கு இந்த மாப்பிள்ளை வீடு பாத்துட்டு வந்த பத்தியா? ஆமா அதே மாப்பிள்ள தான், பணக்கார மாப்பிள்ள. அவதான் வார ஞாயிற்றுக்கிழமை பூ வைக்க வாரன்னு சொல்லியிருக்கா. ஆமா ஆமா அந்த கையோட நிச்சாம்பளத்தையும் பெருசா வச்சிடணுங்காவா. அதுக்கு அடுத்தாப்புல கல்யாணத்தையும் உடனடியா வச்சிடணும்னு சொல்லி மாப்பிள்ளைக்கார உங்க அக்காவுக்கு போன் போட்டு சொல்லியிருக்காவா. ஆமா கொஞ்சம் முன்னாலதான் பத்மா போன் போட்டா. அதான் உன்ட்ட சொல்லணும் பத்தியா, நீ சொன்ன பத்தியா அன்னைக்கு? எம்மா அக்காக்கு கல்யாணம் ஏதாவது பேசி முடிக்கிறாந்தா உடனே போன் போட்டுருமா, எனக்கு எப்படி லீவ் கிடைக்கிறதுக்கு கஷ்டமா, முதல்ல சொன்னாதான் கிடைக்கும் சொன்ன பத்தியா. அதான் உனக்கு உடனடியா போன் போடுறேன். ஆமா அண்ணே வேலைக்கு போயிருக்கான், இப்ப வந்துருவான் மக்களே. வரக்கூடிய நேரம் தான். அண்ணன் வந்தானே உனக்கு 2வது போன் அடிப்பான். நான் தான் மனசு கேட்காம டக்குன்னு உங்க அக்கா சொன்னால அதான் உனக்கு போன் போட்டேன். நீனும் நிறைய லீவ் போட்டுட்டு வரணும் பத்தியா முதல்ல. எம்மா தம்பிட்டே பேசிட்டு இருக்க. இல்ல தம்பி நல்லா இருக்கியா? அம்மா சொல்லிருப்பாள வார ஞாயிற்றுக்கிழமை தங்கச்சிக்கு பூ வைக்கவா. நீ ஆபீஸ்ல தானே இருக்க? ஆமாண்ணே ஆபீஸ்ல தான் இருக்கேன். ரமேஷ் ஐயா எங்க அண்ணன் கிட்ட பேசிட்டு இருக்கேன். 1 மினிட் தான், இப்போ வந்துருவேன். ஓகேவா? என்ன நான் சொல்லுதேன்னு தப்பா நினைச்சுக்கிடாதே. இந்த வாரம் கண்டிப்பா லீவே எடுக்க முடியாதுண்ணே. ஞாயிற்றுக்கிழமை கூட ஆபீஸ்ல வந்து ஒர்க் பண்ணணும்னு சொல்லியிருக்காரு. ஏகப்பட்ட வேலை இருக்கா. ஒருவேளை அப்படி யாராவது லீவ் எடுத்தா ஒரே அடியா போயிருங்க இந்த வேலையை விட்டு அப்படின்னு போட்டு பாடா படுத்திட்டு இருக்காருண்ணே. எல்லாம் என்னத்த இப்படி ஒரு குண்டை தூக்கி போடுத? நீ வராண்டாமா என்னத்த சொல்லுத? ப்ளீஸ்ண்ணே என்ன புரிஞ்சுக்கொண்டே. இந்த வேலை போச்சுன்னு வச்சுக்கியா அதுக்கப்புறம் ரொம்ப கஷ்டமாயிரும் வேற ஏதாவது வேலை கிடைக்கணும்னா. அதனால தானே சொல்லுதேன். நான் நிச்சயம்லாம் வைப்போம்ல, அப்போ வரனே கண்டிப்பா வருவேண்ணே. ஓகே அண்ணே, அம்மிட்ட கொஞ்சம் விவரத்து சொல்லுனே, இல்லைன்னா அம்மா கோவப்படுவா. சரி சரி போன வைக்க. சரி. எல கோம்பக்கண்ணா தம்பி என்னல சொல்லுதான்? எம்மா அவனுக்கு லீவு கிடைக்கலையா, அதான் அடுத்த ஆள் நிச்சயம்லாம் வைக்கும் போது கண்டிப்பா 2-3 நாள் முன்னாலே வந்துருவேன்னு சொல்லுதாம்மா. அதனை கேட்டேன். அவன் அப்படியே முழுங்கி பேசும்போது என்னவோ ஏதோ இருக்குன்னு எனக்கு கொஞ்சம் தட்டுப்பட்டுச்சு. ஆனா என்கிட்ட இந்த பைய சொல்லாம விட்டுட்டான். சொன்ன நல்ல 4 கேள்வி கேட்பாம்ல, நிச்சயமலத்துக்கு வருவானா? வரவே வேண்டாம், இவன் அவன் அங்கேயே கிடக்கட்டு. பக்கத்துல இங்கனோட ஏதாவது ஒரு வேலையை பார்த்துட்டு வீட்டோட கிடலன்னு சொன்னா கேட்கானா? அம்போக்குல ஊரான ஊர்ல போய் கிடந்துக்கிட்டு அங்க இருந்து வர முடியாதுன்னு சொல்லுதானே. நல்லவா இருக்கு. ஒரு கூட பிறந்த அக்காவுக்கு பூ வைக்காவோ, அவன் வரலன்னா மாப்பிள்ளைட்டுக்காரா என்ன ஏதுன்னு கேட்பாவுல, அவளுக்கு நான் என்னத்த பதில் சொல்லுவேன்? சரி விடுங்கத்தே, குழந்தைக்கு ஏதோ முக்கியமான வேலைன்னு சொல்லுதாவோல்ல, இல்லைன்னா வேலை போயிட்டுன்னு என்ன செய்ய முடியும்ட்டே. அதுக்கு தான் பயப்படுதாவோ போல இருக்கு. சரி வரட்டு, நிச்சயமலத்துக்கு வரட்டு, நம்ம உள்ள வேலையை பார்ப்போம். பூ தானே வைக்காவோ, நம்ம சமாளிச்சுக்கிடலாம். குழந்தைக்கு சப்போர்ட் பண்ண வந்துட்டியா? நீங்க நின்றுட்டு இருந்தோம்னா நம்மளையும் சேர்த்து பிடிச்சி ஏசிட்டு இருக்கோம். நம்ம போக்கலாம், நம்ம பாட்டு வேலையை பார்த்துட்டு போவோம். எங்க சாப்பிட வாங்கங்க, சோறு வேற ஆறிடாம. நீங்களும் வாங்க, சேர்ந்தாப்புல சோறு வச்சு தருவோம்ல. என் மோளு கூட சேர்ந்து சாப்பிடுறேன். வரட்டும்னு அந்த தென்னையில உட்காந்துட்டு இருக்கேன். சரிங்க, அப்ப நீங்க வாங்க, நம்ம சாப்பிடுவோம். எம்மாடியா எம்மா, இவ வந்து கூப்பிட்டோன்னா என் பிள்ளையும் மூச்சு கட்டம் அவன் பின்னால போறானே. என் பிள்ளைய அப்படியே மாத்தி போட்டாளம்மா, மாத்தி போட்டாள. பொண்டாட்டி பேச்சுக்கு மறு பேச்சு பேசாம அவன் போக்குல ஓடுதானே. இதை இப்படியே விட்டுறப்படாத, சரியில்லையே. அவ போக்குல என் பிள்ளைய அவ அம்மா வீட்டுக்கே ஒதுக்கி கூட்டிட்டு போயிருவாளே. எம்மோ வரட்டும், முதல்ல சொல்லிட்டு தான் மறு வேலை. எம்மா இவ வேற மூஞ்ச தூக்கி வச்சிட்டு இருக்காளா, இவள சமாளிக்கணுமே இப்போ. மாயா போலாமா? ஐஸ்கிரீம் சாப்பிடலாம். உங்க ஐஸ்கிரீமை நீங்களே வச்சுக்கோங்க.
இந்த பாரு இப்படி எல்லாம் கோவப்பட்டா எப்படி சொல்லு. எங்க அம்மா ஃபோன் பண்ணாங்க, அடுத்தல எங்க அண்ணன் ஃபோன் பண்ணா, உடனே வைக்க முடியுமா? அப்புறம் அவங்களுக்கு நம்ம மேல சந்தேகம் வந்துரும்ல. நீங்க என்ன சொன்னீங்க? ஊருக்கு போகும்போது நம்ம விஷயத்தை பத்தி சொல்லுவேன்னு சொன்னீங்கல்ல, சொல்லலையேனோ? நான் சொல்லணும்னு நினைச்சேன், ஆனா அங்க சூழ்நிலை சரியில்லை. இப்பதான் எங்க அக்காவுக்கு கல்யாணம் கைகூடி வர மாதிரி இருக்கு. இந்த டைம்ல நம்ம விஷயத்தை பத்தி சொன்னோன்னு வச்சுக்கேன், கூட கொஞ்சம் ஏதாவது பிரச்சனை பண்ணுவாங்க. அதான் எங்க அக்கா கல்யாணம் முடிச்ச உடனே டக்குன்னு மறுநாளே நம்ம விஷயத்தை பத்தி அங்க எங்க ஊருக்கு போகும்போது உடனே நான் சொல்லிடுவேன். எங்க அக்கா கல்யாணத்துக்கு உன்னையும் நான் கூப்பிடுவேன், அப்ப நீனும் ஊருக்கு வரணும். அங்க வச்சு உன்னை எல்லாருக்கும் அறிமுகப்படுத்தி இவளை தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன் அப்படின்னு நான் சொல்லுவேன். சரி ஓகே, சரி வாங்க ஐஸ்கிரீம் சாப்பிட்டே பேசலாம். எப்பா தப்பிச்சோம்டா சாமி. அப்பா உண்ட மயக்கம் தொண்டனுக்கு உண்டுன்னு சும்மையா சொல்லி வச்சாவா. 2 தட்டு சோறு அப்படியே உள்ள லபக்கு லபக்குன்னு போன உடனே தூக்கம் அப்படியே கண்ணை கெட்டிட்டுலாம் வருது. சரி வேற என்ன வேலை இருக்கு, கொஞ்ச நேரம் கட்டையை சாய்ப்போம். இந்த மனுஷன்ட்டு அப்பவே சொன்னேன் ஸ்பெஷலா நல்ல நீள கட்டலா செய்யும்னு. சொன்னது கேட்டாரா? பாதி காலு இப்ப வெளியே தான் கிடக்கு கட்டலுக்கு வெளியில. இன்னும் ஏன் முடிச்சிட்டு இருக்க நெடுமாறி? தூங்கு. எல்லாம் தம்பி நல்லா இருக்கியா? அம்மாவா தங்க புள்ள எப்படி இருக்க அழகு ராசாத்தி? அவளுக்கு என்னக்கா மகாராணி நல்லா இருக்கா. சரிக்கா சாப்பிட்டியா? ஆமல தம்பி நல்லா சாப்பிட்டாச்சு பாத்துக்க. 2 மக்கமாரு எப்படி இருக்கானுவா? மூத்த மருமவா புது மருமவா எப்படி இருக்கா? என் மக்கமார் 2 பேரும் நல்லா இருக்கானுவா. சொக்கு வேலைக்கு போயிருக்கான். சின்னவன் அவன் பெங்களூர்ல கிடக்காம்ல, அங்கதானே வேலை பார்த்துட்டு இருக்கான். அவன் 6 மாசத்துக்கு ஒருக்கா ஊருக்கு வந்து சேருவான். இக்க உன் புது மருமவளை பத்தியும் கேட்டோம்ல, அவளை பத்தி ஒண்ணுமே சொல்லலையே, அணக்கம் காட்டலாம் நீ. அவளை பத்தி என்னத்தல சொல்லுதுக்கு இருக்கு? அவள்லாம் ஒரு மனுஷி, அவளை பத்தி என்கிட்ட பியாசாதல. ஏன்க்கா என்னாச்சு? மருமவ ஒண்ணு நல்லா பார்க்க மாட்டாளா? அடப்பால இவனே, அவளுக்கு சேர்த்து நான் தான் வடிச்சு கொட்டிட்டு கிடக்கேன். இப்பதான் சோறு பொங்கி சுட வச்சேன். நல்லா 2 தட்டு போட்டு நல்ல நொறுங்க தின்னா அந்த ஆளை போய் தூங்கிட்டு கிடக்கா. அட பாவமே, எக்கா உன் நிலைமை இப்படியாக்கா ஆகணும். எக்கா நான் சொன்னேனக்கா, தலை படம் அடிச்சட என் மொபைலை கட்டின்னு அளவோல என் மொபைலை கட்டியிருந்தா இன்னைக்கு ராசாத்தி மாதிரி உன்னை உட்கார வச்சு பிரியாணி ஆக்கி போட்டிருப்பா. பெரிய மாப்பிள்ள மட்டும் என் சொல்ல கேட்டிருந்தாருன்னா இந்நேரம் அவரும் ராசா மாதிரி இருந்திருப்பாரு, நீனும் ராசாத்தி மாதிரி இருந்திருப்ப. எக்கா உன் நிலைமை நினைச்சா எனக்கு ரத்த கண்ணீர் வருதுக்கா, ரத்த கண்ணீர் வருது. சரி விடு, ஆனது ஆச்சு. வேற என்ன செய்ய முடியும்? கத்திரிக்காவா வாழைக்காவா தூர போட்டுட்டு வேற வாங்கி வைக்கிறதுக்கு வீட்டுல யார்கிட்ட கிடந்து எங்க மாமியா கிளவி ஒப்பாரி வச்சிட்டு இருக்கு. ஆமல தம்பி, என் நிலைமை ரொம்ப படுமோசமா இருக்கு. முடிஞ்சு போன கதையை பத்தி பேசணும்னு வச்சுக்கேன் டென்ஷன் தான் ஆகும். அதனால இப்ப விட்டு தள்ளியாச்சுனா அமல அவ நல்ல அசந்து தூங்கிட்டு கிடக்கா, நல்ல கொரட்டை விட்டுட்டு கிடக்கா. நான் எட்டி பார்த்தேன், அந்த அளவுதானே தைரியமா உங்ககிட்ட போன்ல பேசிட்டு இருக்கேன். ஓஹோ நான் தூங்கிட்டு இருக்கேன்னு சொல்லி ஏதோ ஒண்ணு பேச போகுது. சரி பாப்போம் என்ன நடக்குன்னு பாப்போம். இல்ல தம்பி, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் பாத்துக்க. எக்கா என்னனாலும் சொல்லுக்கா, உடனே உன் வீட்டுக்கு வரணுமா? இப்போ உடனே வண்டியை பிடிச்சி ஓடியறேன். இப்பம்லாம் வரண்டம்ல, நான் சொல்லுவேன். அந்த நேரத்துல நீ கரெக்டா வந்துடணும், சரியா? சரிக்கா, சரி சரி. ஓஹோ தம்பிக்காரன் ஒரு ஆள் உண்டுன்னு சொல்லி சொல்லு இந்த கிளவி. தம்பிக்காரன்ட்ட பேசிட்டு இருக்கோ? ஏல தம்பி, உன் ஆசையும் என் ஆசையும் நிறைவேற போகுது. என்னக்கா சொல்லுத? உன் ஆசை என் ஆசையா? அதம்ல என் மூத்த மவன் சொக்குக்கு உன் மொபைலை முடிக்கணும்னு எனக்கு ஆசையா இருந்துச்சு. உனக்கும் அப்படிதான் ஆசை கிடந்து அடிச்சுது, அக்கா மௌனுக்கு கொடுக்கணுமே அப்படின்னு. கடவுளை இப்படி ஒரு ஆசை வேற இருந்திருக்கா? இந்த மனுஷன் என்கிட்ட சொல்லவே இல்லையே. அதுதான் நிறைவேறாம போச்சு. சரி போட்டு, எது எது நடக்கணும்னு விதி இருக்கோ அதெல்லாம் நடக்கும். இந்த பாரு 2வது மோவன் இருக்காம்ல, அதான் பெங்களூர்ல வேலை பார்த்துட்டு இருக்காம்ல சின்ன மோவன், உனக்கு சின்ன மருமவன். ஆமா சின்ன மருமவே, என்னக்கா சொல்லு. ஆமா சின்ன மோவனுக்கு சீக்கிரத்துல கல்யாணத்தை முடிக்கணும்னு மனசுக்குள்ள ஒரு நினைப்பா இருக்கு. நான் போய் சேரதுக்குள்ள அவனுக்கு ஒரு தாலி கட்டி பார்த்துட்டோம்னா எனக்கு நிம்மதியா இருக்கும். நிம்மதியா போய் சேர்ந்துருவேன். என்னது நிம்மதியா போய் சேரமா? போய் சேர மாதிரியா இருக்கு. எல்லாத்தையும் அனுப்பிட்டு இதான் கடைசியில போகும் போல இருக்கு. ஏக்கா பொண்ணு பாத்துட்டியா? அட லூசு பயல, அது எப்படில பாப்பேன்? முதல்ல தான் தவற விட்டுட்டேன், 2வது தவற விடுவனால தவற விட மாட்டேன். இந்த வாட்டி அடிச்சா சிக்ஸர் தான்ல, ஒரே அடி, ஒரு கல்லுல 2 மாங்கா. அட பாவி மாமியார, சின்ன மவனுக்கு உன் மவள தம்ல முடிக்கணும். ஹாய் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? யாரெல்லாம் இன்னைக்கு பிறந்த நாள் திருமண நாள் கொண்டாடுறாங்களோ அவங்க எல்லாருக்கும் எங்களுடைய கன்னியாகுமரி காமெடிஸ் குடும்பத்தின் சார்பாக பிறந்த நாள் திருமண நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அடுத்த காமெடி வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கன்னியாகுமரி காமெடிஸ் குடும்பம். பாய் மக்களே.